விஜயின் வருகை கோவை மக்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. திறந்தவெளி மைதானத்தில் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தனர். அவர் மேடை ஏற தளபதி வாழ்க என்ற கோஷங்கள் விண்ணை முட்டின. கையில் தனது டிவிகே கொடியை ஏந்தியபடி அவர் பேசத் தொடங்கினார். கோவையின் தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சி அடங்கியுள்ளது. ஆனால் இங்கே விவசாயத்திற்கு நீருமில்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புமில்லை, தொழில் தொடங்க வருபவர்களுக்கு ஊக்கமுமில்லை. இந்த அவலநிலை மாற வேண்டும். கொங்கு மண்ணின் உழைப்பு வீணாக கூடாது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் கோவையின் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று உறுதியளித்தார். அவரது பேச்சு கோவையின் ஒவ்வொரு மூலையிலும், ஒவ்வொரு தொழில் முனைவோரின் மனதிலும், ஒவ்வொரு விவசாயியின் இதயத்திலும் ஆழமாக பதிந்தது. அது வெறும் அரசியல் உரை அல்ல, கோவையின் பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை. தளபதியின் குரல் கொங்கு மண்ணில் புதியதோர் நம்பிக்கை காற்றை வீசச் செய்தது. இந்த பிரச்சாரம் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் ஒரு மைல்கல்லாக அமைந்தது.